அத்தை, இந்த நாடகத்துல நீங்களும் இப்படி நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த மகாவை சொல்லணும் அத்தை. அவளுக்காக நான் எப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா போச்சு. சரியான ராட்சசியா இருக்கா அத்தை. அத ஏன் கேக்குறீங்க? ஆபீஸ்க்கு போய் என் ஃப்ரெண்ட் கால்ல விழுந்து அதை செட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எதையோ பண்ணி எல்லாத்தையும் ஒரு வழியா செட் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருச்சு அத்தை. எனக்கு என்ன ஒரே கஷ்டம்னா என்ன பண்ணியும் மகாவை சமாதானப்படுத்த முடியல. ஏதாவது பண்ணி மகா சமாதானம் ஆயிட்டா இந்த பொய்ய பத்தி மகாட்ட சொல்லி சரண்டர் ஆயிடலாம். ஏம்மா என்னால முடியல அத்தை. அதுவும் 2 நாள் முன்னாடி திடீர்னு வீடியோ கால்ல வாங்கன்னு சொன்னா. அதுக்கு நான் அந்த வேஷத்தை போட்டு அவகிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. சரிங்க அத்தை, கல்யாணம் முடியட்டும். எப்படியாவது அவ கையில கால விழுந்தாவது நான் உண்மையை சொல்லிடுறேன். வச்சிடறேன் அத்தை. இல்லடி, இல்ல இல்ல, இத பாரு, இதுக்கு எனக்கு பேசாத. உன் மாப்பிள்ளை இப்படி ஒரு வேஷம் போட்ட அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது உன் மாப்பிள்ளை தான். கண்டுபிடிச்சிட்டியா? ஆனாலும் அவரா வந்து உண்மையை சொல்லட்டும்னு தான் நான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணேன். ஆனா இப்ப வரைக்கும் அவர் என்கிட்ட நடிச்சிட்டே தான் இருக்காரு. இதுல நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு அம்மான்னு வேற சொல்லிக்கிறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். அவரை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இங்க பாரு மகா, நாங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உன்னை சமாதானப்படுத்தி சந்தோஷமா சேர்ந்து வாழணும் தானே பண்ணோம். இப்ப கூட உன்கிட்ட போய் பேசிட்டேன்னு எவ்வளவு வருத்தப்படுறாரு பாத்தியா? தங்கல்ல, நீ இப்ப மண்டபத்துக்கு கிளம்பி போன உடனே அவரு நேரா அங்க வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சொல்லி மகாக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவகிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு உடனே அவருக்கு தகவல் சொல்லலாம்னு பாக்குறியா? அம்மா, நீ மட்டும் அப்படி வாயை திறந்து உண்மையை சொன்ன, நான் அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கத்து நீ மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, தொலைஞ்ச. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி இப்ப தகவல் சொல்றது? ஐயோ, என்ன கொண்டு வேணும் சொல்றாளே, வெளியே போக முடியாது. ஐயோ ஐயோ.